வணக்கம். வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக கௌரி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். வர்தா புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு அடுத்த வாரம் தமிழகம் வருகை. பிரதமர் மோடியை முதல்வர் பன்னீர்செல்வம் நாளை சந்திக்கிறார். புயல் நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கை மனு அளிக்கிறார். நதிநீர் பிரச்சினைக்கு ஒரே தீர்ப்பாயம் அமைக்க முடிவு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் சிக்கல். உரிய ஆவணமின்றி ரூபாய் 2000க்கும் மேல் நன்கொடை பெறக்கூடாது. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தல். வர்தா புயல் பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள மத்திய உள்துறை இணைச் செயலர் தலைமையிலான குழு அடுத்த வாரம் தமிழகம் வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை துறைமுகம் அருகே வர்தா புயல் கரை கடந்ததை அடுத்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. வர்தா புயல் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு முதல் கட்டமாக 1000 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும் என தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்திருந்தது. இது தவிர புயல் பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என்றும் கோரியிருந்தது. இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் தலைமையிலான குழு அடுத்த வாரம் தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்யும் மத்திய குழு புயல் பாதிப்பு தொடர்பான அறிக்கையை மத்திய அரசிடம் அளிக்க உள்ளது. பிரதமர் மோடியை நாளை சந்திக்க உள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் புயல் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை மனுவை அளிக்க உள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை தில்லியில் நாளை சந்திக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வர்தா புயலால் ஏற்பட்ட சேதத்திற்கு மத்திய அரசு நிவாரணம் கோரியும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினையும் பிரதமரிடம் அளிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது அளிக்க வேண்டியும் ஜெயலலிதாவின் முழு திருவுருவ வெண்கல சிலையினை நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கவும் கடிதங்களை அளிக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லி செல்லும் முதல்வர் நாளை மாலையே சென்னை திரும்புவார் என்றும் தமிழக அரசின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினையை தீர்க்க ஒரே நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்க மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம், கர்நாடகம், கேரளம், பஞ்சாப், ஹரியானா என பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சினைகள் பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய நீர்வளத்துறை இதுபோன்ற முடிவை எடுத்துள்ளது. இந்த நதிநீர் தீர்ப்பாய தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் தேவைப்பட்டால் முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய அமர்வை உருவாக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எந்த ஒரு நதிநீர் சிக்கல் தொடர்பான வழக்குகளையும் விசாரித்து 2 ஆண்டுக்குள் இந்த தீர்ப்பாயம் தீர்ப்பளிக்கும் எனவும் இதற்காக மாநிலங்கள் இடையேயான நதிநீர் பிரச்சினை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தேர்தலில் கருப்பு பணத்தை ஒழிக்கும் வகையில் உரிய ஆதாரமின்றி 2000 ரூபாய்க்கு அதிகமாக அரசியல் கட்சிகள் நன்கொடை பெற தடை விதிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு பரிந்துரை ஒன்றை அளித்துள்ளது. அரசியல் கட்சிகள் நன்கொடை பெற அரசியல் சட்டப்படி இதுவரை தடை எதுவும் இல்லை. அரசியல் கட்சிகள் அடையாளம் தெரியாத நபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து 20,000 ரூபாய்க்கு மேல் நன்கொடை பெற்றால் மட்டுமே அது பற்றி விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் கருப்பு பணத்தை ஒழிக்கும் வகையில் உரிய ஆதாரமின்றி 2000 ரூபாய்க்கு அதிகமாக அரசியல் கட்சிகள் நன்கொடை பெற தடை விதிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. வருமான வரித்துறை சட்டம் 13A பிரிவின்படி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த விதியை மாற்றி நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வெற்றி பெறும் அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் வருமான வரி விலக்கு சலுகை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நன்கொடை வழங்குபவர்களின் விவரங்களை அரசியல் கட்சிகள் பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது.
சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியை பல்வேறு தலைவர்கள் இன்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். திமுக தலைவர் கருணாநிதிக்கு தொண்டை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சுவாசத்தை சீர்படுத்துவதற்காக தொண்டை பகுதியில் அறுவை சிகிச்சை செய்து குழாய் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் அளிக்கப்படுவதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கருணாநிதியை நேற்று நேரில் சந்தித்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி, தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்டோரும் கருணாநிதியை இன்று சந்தித்து நலம் விசாரித்தனர். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னையை சீரமைக்கும் பணி 6வது நாளாக இன்று முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை துறைமுகத்தில் வர்தா புயல் கரை கடந்ததை திங்கட்கிழமையன்று கரை கடந்தது. அப்போது வீசிய சூறைக்காற்றால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் முற்றிலும் நிலைகுலைந்தன. சென்னை நகரில் மட்டும் 10,000க்கும் அதிகமான மின் கம்பங்களும் 50,000க்கும் அதிகமான மரங்களும் சாய்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகளும் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணிகளும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வர்தா புயல் தாக்கத்தால் முறிந்து கிடக்கும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணி சென்னை முழுவதும் இன்று 6வது நாளாக மேற்கொள்ளப்பட்டது. ஏறத்தாழ 20,000 பணியாளர்கள் இந்த சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் சேகரிக்கப்படும் மரங்கள் மலை போல் குவிந்து வருகின்றன. சென்னையில் வர்தா புயல் பாதிப்பு சீரமைப்பு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வர்தா புயலால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் மீட்புப் பணிகள் பற்றி ஆலோசனை நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பல்வேறு துறைகளின் செயலர்களும் IAS அலுவலர்களும் கலந்து கொண்டு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள் தொடர்பாக எடுத்துரைத்தனர். மாணவ மாணவிகள் புதிய ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும் என திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி திமுக இளைஞர் அணி சார்பில் நாமக்கல்லில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மு.க. ஸ்டாலின் பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். முன்னதாக உரையாற்றிய ஸ்டாலின், பல்வேறு பணிகளுக்கு செல்வது போல மாணவர்களும் படிப்பை முடித்துவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என தெரிவித்தார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உத்தரகண்டில் திருவள்ளுவர் சிலை மீண்டும் நிறுவப்பட உள்ளதாக மாநில தமிழ்ச்சங்கம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் வடிவமைக்கப்பட்ட 12 அடி உயர திருவள்ளுவர் சிலை கடந்த ஜூன் 30ஆம் தேதி உத்தரகண்ட் மாநிலத்தில் நிறுவப்பட்டது. இதற்கு ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருவள்ளுவர் சிலையை பிளாஸ்டிக் பையில் போட்டு கயிற்றால் கட்டி தரையில் வைத்தனர். இதற்கு தமிழக அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதனிடையே திருவள்ளுவர் சிலை வரும் 21ஆம் தேதி மீண்டும் நிறுவப்படும் என உத்தரகண்ட் மாநில தமிழ்ச்சங்கம் அறிவித்துள்ளது. மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் இந்த விழாவில் முதல்வர் ஹரிஷ் ராவத் பங்கேற்று திருவள்ளுவர் சிலையை திறக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் நன்கொடையாக பெறுவது சட்டவிரோதம் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்துள்ள அரசியல் கட்சிகள் பெறும் வருமானத்திற்கு வருமான வரிச்சட்டம் பிரிவு 13A படி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வங்கிக் கணக்கில் அரசியல் கட்சிகள் பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் தாள்களை செலுத்தியிருந்தால் அதற்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும் முன்னர் தெரிவித்திருந்த அறிவிப்பை அடுத்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதன்படி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்களை நன்கொடையாக பெற வேண்டாம் என்றும் அவ்வாறு பெறுவது சட்டவிரோதம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ தலைமை தளபதியாக பிபின் ராவத் நியமிக்கப்பட்டது தொடர்பாக காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்திய ராணுவ துணை தளபதியாக பணியாற்றி வரும் லெப்டினன்ட் ஜெனரல் பிபின் ராவத் புதிய ராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மத்திய அரசின் அறிவிப்பு பற்றி காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மனிஷ் திவாரி புதிய ராணுவ தலைமை தளபதி நியமனத்தில் மத்திய அரசு பதவி மூப்பு அடிப்படையை கடைபிடிக்கவில்லை என தெரிவித்துள்ளார்.
ராணுவ தளபதி நியமனத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் பிரவீன் பக்ஷி, முகமது அலி ஹாரிஸ் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனைக்கு ஏன் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பணி மூப்பு அடிப்படையில் 4வது இடத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் விபின் ராவத் இருந்ததாகவும் மணீஷ் திவாரி குறிப்பிட்டுள்ளார். தெற்கு அந்தமானில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது தென்கிழக்கே நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மைய அலுவலர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தற்போது வறண்ட வானிலை நிலவுவதாகவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை குறிப்பிடத்தக்க அளவுக்கு தமிழகத்தில் மழை பதிவாகவில்லை என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கருத்து சொல்லும் உரிமையை கட்சி தலைமை அளித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் பதில். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.